ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற 3 காமனான வேக்சின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இது வந்து 6 வீக்ஸ், 10 வீக்ஸ், 14 வீக்ஸ் இந்த 3 வேக்சின்ஸும் வந்து 1.5 months, 2.5 months, 3.5 months அந்த ஏஜ் ரேஞ்சில் கொடுப்போம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹெக்ஸாக்சின் இங்கே போட்டிருக்குது, ரைட். இது வந்து பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன் சொல்கிறது. நம்மகிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் தி பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஹெக்ஸாக்சின். இது பேர் வந்து நியூமோசில் பிசிவின்னு சொல்கிறது, நியூமோகாக்கல் வேக்சின். இது வந்து ரோட்டா டெக்கா, இது வந்து ரோட்டா வைரஸ் வேக்சின். ஸோ இதை வந்து எப்படி இது ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி சீல் போட்டு வரும் இது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை வந்து பிரித்து இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிஞ்ச் ஒன்று இருக்கும், அதில் வந்து டைல்யூவன்ட்லாம் ரெடியாக இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். 2 நீடில் இருக்கும் வந்து. ஸோ இந்த 2 நீடில் வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பீல் பண்ணி பிரிக்கணும். ஸோ ஒரு சைடு வந்து நீங்கள் பிரிக்க முடியாது, டைட்டாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இங்கே தெரியும். ஸோ இந்த கோடு இருக்கிற இடத்துல தான் நீங்கள் பிரிக்கணும். இப்படி உங்களுடைய நகத்தை வச்சு இப்படி கீறினீங்கன்னா வந்துடும். இதை அப்படியே பீல் பண்ணி எடுத்துடலாம். இதை பீல் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஹெக்ஸாக்சின் இது எல்லாமே மெடிசன் ரெடியாக இருக்கும். இதை வந்து இந்த கேப்பை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் 2 நீடில் இருக்கும், சின்ன நீடில் ஒன்று, பெரிய நீடில் ஒன்று. ஸோ யூஸ்வலாக வந்து கொஞ்சம் சப்பி பேபிஸ் அந்த மாதிரி டீப்பாக வேணும்னா இந்த பெரிய நீடில் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த குட்டி நீடில் போதும், ஐஎம்க்கு நம்ம போடுறது வந்து போதும், சின்ன பேபியாக இருந்துச்சுன்னா. ஸோ இதை நான் சைஸ் காமிச்சிடுறேன். ஸோ இந்த சைஸ் இருக்கும், இல்லைன்னா இந்த சைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எப்பவுமே நீங்கள் பெரிய நீடிலே கொடுங்க. டாக்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவார் சின்னது போதும்ட்டுன்னு. இல்லாட்டின்னு நீங்கள் வந்து பெரிய நீடிலே கொடுத்துடலாம். ஸோ இந்த நீடில் எடுத்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா டாக்டர் வந்து வேக்சின் போட்டுருவார். அது போட்டு முடித்தோடனே இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்ன கோடு தெரியும், அந்த ஸ்டிக்கரை இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த ஸ்டிக்கரை மட்டும் எடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா டாக்டர் வந்து இந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுவார். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 2 எத்தனை இன்ஜெக்ஷன் இருக்கோ அத்தனை காட்டன் பால்ஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து சர்ஜிக்கல் ஸ்பிரிட்டில் தொட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்ன அந்த பிளாஸ்டர்ஸ் வச்சுக்கோங்க, ரவுண்ட் பிளாஸ்டர்ஸ். இதை போட்டு முடித்தோன்னே இதை வந்து அந்த பிளாஸ்டர் மேலே ஒட்டிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், சர்ஜிக்கல் ஸ்பிரிட் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ அதனால் அவசரப்பட்டு வெட்டாக இருக்கும் போதே ஒட்டாதீங்க, அப்புறம் அது நிற்காது, ஈஸியாக பிச்சுட்டு வந்துடும். ஸோ சர்ஜிக்கல் ஸ்பிரிட் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உடனே ஒட்டிடுங்க இதை வந்து. அடுத்தது நியூமோகாக்கல் வேக்சின். நியூமோகாக்கல் வேக்சின் பார்த்தீங்கன்னா சிரிஞ்ச்லாம் இருக்காது, இதில் வெறும் மெடிசின் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 2 ml சிரிஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடணும் ஃபார்மசியிலேருந்து. ஸோ இந்த 2 ml சிரிஞ்சை ஓப்பன் பண்ணி இந்த மெடிசனை லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெடிசன் வந்து இந்த மாதிரி இருக்கும், இப்படி கேப்போடு இருக்கும். இது நீங்கள் எடுத்து இந்த கேப்பில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், அந்த மெடிசனோடைய ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கர் எடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா டாக்டர் அந்த வேக்சினேஷன் சார்ட்டில் ஒட்டிடுவாங்க. இந்த கேப்பை இப்படி பிச்சு எடுத்துடலாம். பிச்சு எடுத்துட்டு நீங்கள் நார்மலாக ஒரு ஆம்பியூல் லோட் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் லோட் பண்ண, வயல் லோட் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் லோட் பண்ண வேண்டியதுதான் வந்து. ஸோ 0.5 ml இருக்கும், இது நீங்கள் லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அடுத்தது 3வது இந்த ரோட்டா டெக்குங்கிற வேக்சின். இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் வந்து ஓரல் ட்ராப்ஸ். இது வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் பேப்பர் இதில் நீங்கள் வந்து மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு கொஞ்சம் கிழிஞ்ச இடம் இருக்கும், அதை வச்சு ஃபுல்லாக கிழிச்சிடலாம். கிழிச்சிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கே நான் இப்போ ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு ஸ்டிக்கர் இங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி பிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து அகெயின் வேக்சினேஷன் சார்ட்டில் ஒட்ட வச்சிடலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். டைட்டாக க்ளோஸ் பண்ணால் உள்ள ஹோல் அதே வந்து போட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் லூஸ் பண்ணி திருப்பியும் வந்து இதை எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் கழட்டினீங்கன்னா இது ஹோல் போடாது, ஏன்னா லேஸாக இப்படி தான் வச்சுருப்பாங்க. இதை அப்படியே கழட்டினீங்கன்னா ஹோல் இருக்காது, வேக்சின் வெளியே வராது. ஸோ அதனால் ஒரு வாட்டி நீங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். டாக்டர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா டாக்டர் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிடுவார். இது வந்து ஓரல் ட்ராப்ஸ்.
ஸோ இது 3 போட்டு முடித்தோடனே பேரண்ட்ஸை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது ரியாக்ஷன் அலர்ஜி ஏதாவது வருதான்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போகலாம். யூஸ்வலாக ஒத்தடம்லாம் தேவையில்லை. காமனாக கேட்குற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒத்தடம் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. இந்த வேக்சின்ஸ்க்கு ஒத்தடம் தேவையில்லை. ஃபீவரும் யூஸ்வலாக வராது, அவர் வந்தாலும் மைல்டாக தான் இருக்கும். ஸோ டாக்டர் ஏற்கனவே டோலோ ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாரு, ஃபீவருக்கு அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஃபீட் பண்ணக்கூடாது இந்த வேக்சின்லாம் போட்டுட்டு. ஸோ அதை மட்டும் நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடணும். அவங்க கேட்டாங்கன்னா ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடணும். இன்னொன்று வந்து இந்த எப்போ குளிக்க வைக்கிறதுன்னு கேட்பாங்க. யூஸ்வலாக சேம் டே குளிக்க வைக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் டே குளிக்க வைக்கலாம். குளிக்க வைக்கிறதுலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. இதை தவிர்த்து பேரண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லிடலாம்.